ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் பர்ஃபி செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அப்போனா தான் உங்களோட பர்ஃபெக்டான பர்ஃபி செய்ய முடியும். பிகாஸ் நான் செய்கிற மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலை மாவு பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பை தான் எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும். இதில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய், இதே கிளாஸில் தான் நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதனால் 1 கிளாஸ் கடலை மாவு, 1/2 கிளாஸ் அளவுக்கு ஜீனி, பொடிச்ச பாதாம் பருப்பு, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இவ்வளோ தான் தேவைப்படும். இப்போ நான் வந்து பர்ஃபி செஞ்சுட்டு அது செட் ஆகிறதுக்கு ஒரு கிண்ணமோ நீங்கள் பிளேட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிண்ணம் எடுத்துக்கிறேன். அந்த கிண்ணத்தில் லேசாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நம்ம அந்த 1/2 கப் அளவுக்கு சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வந்து அந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சிடணும், தண்ணி நல்லா கொதிச்சிடணும். அதளவுக்கு நாங்கள் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஜீனி பாகு வந்து கம்பி பதம் சொல்கிறாங்களே, அந்த பதம் வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியில் நல்லா வத்திருச்சு. இப்போ அந்த சீனி வந்து நல்லா கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த சீனி பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு விரலில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு பதம் வரும். அப்போ நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நான் வந்து அடுப்பில் வந்து நல்ல கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து எப்போயுமே சிம்மரில் தான் இருக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்வீட் வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மர்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நெய் ஊற்றிட்டு கடலை மாவு சேர்த்தோன்னா நீங்கள் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து கட்டி சேர்ந்துக்கும். இதே பக்குவம் தான் நீங்கள் மைசூர் பாக்கு செய்யும் போதும் இதே மாதிரி தான் செய்யணும். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கடலை மாவு ரொம்பவே கட்டியாக இருந்ததுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்யில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல 10 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து கலக்கிறத நிப்பாட்டக்கூடாது. இல்லைனா வந்து அடிப்பிடிச்சு போயிடும், இல்லைனா வந்து ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா நான் கலந்துகிட்டே இருந்தேன். இப்போ வந்து கடலை மாவோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா உங்களுக்கு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யாதீங்க. அதாவது வந்து நம்ம சர்க்கரை பாகு சேர்த்தோன்னா 2 நிமிஷம் தான் கலரணும். அந்த மாவு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆனால் நான் வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கலந்துட்டேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஆனால் பர்ஃபியோட டேஸ்ட்டு செமையாக இருந்தது. பர்ஃபி வந்து கொஞ்சம் லேசாக வந்து சாஃப்ட்னஸை விட்டுட்டு கொஞ்சமாக வந்து அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து உங்கள் நம்ம நெய் தடவை வச்சுருக்கிற பிளேட்டோ பவுலோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டேன். 1 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். ஸோ அதனால தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பர்ஃபியோட சாஃப்ட்னஸ் போயிடுச்சு. அந்த பவுலில் சேர்த்துட்டு லேசாக வந்து தட்டி விட்டுருங்க. தட்டி விட்ட பிறகு நம்ம மேலாப்பில் நம்ம பொடியாக பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதாம், பிஸ்தா உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் செய்த மிஸ்டேக் தான் பெரிய மிஸ்டேக். என்னென்னா, இது வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பீஸ் போட்டுறணும். ஆனால் வந்து நான் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் விட்டுட்டேன். பீஸ் போட மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் பீஸ் போட மறந்துட்டேன். அதனால் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த பஃபி வந்து நம்ம கிண்ணத்தில் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ வரவே இல்லை. எனக்கு கட்டி சேர்ந்து போச்சு. என்னால் பீஸ் போடவும் முடியல. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யாதீங்க. எப்பயுமே ரெசிபி வந்து பெர்ஃபெக்டாக நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வராது. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் மாவு அந்த நீங்கள் மைசூர் பாக் செஞ்ச உடனே
பவுல்ல ஊத்துன பிறகு ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்க பீஸ் போட்டுருங்க. இல்லன்னா இந்த மாரி தான் வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்